नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि वसल्लिमु तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मौलाना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना नबीना मौलाना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू। ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனை போற்றி புகழ்ந்தவனாக, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீது சலாமும் சலாவத்தும் சொல்லவனாக, அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க நூருல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவனாக என் உரையை துவங்குகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வோட கருணை, அல்லாஹ்வோட கிருபை, அல்லாஹ்வோட பேரருள். இணை துணை இல்லாத ஏகன், இணை துணை இல்லாத ஏகன், இறப்பிறப்பில்லாத நாயன், அனைவர்க்கும் அவன்தானே தலைவன், அனைவர்க்கும் அவன்தானே தலைவன், நம் அகம் வாழும் ஜகம் போற்றும் இறைவன், நம் அகம் வாழும் ஜகம் போற்றும் இறைவன். அல்ஹம்துலில்லாஹ். சிறிய ஒரு பாடலை சொல்லி எப்படி துவங்கலாம் அப்படின்ட்டு. அல்ஹம்துலில்லாஹ். அத்தாயி கல்விக்குழு மதரசான்றது நாங்கள் எல்லாம் ஒரு குடும்பம். ஆலா உஸ்தாதாக இருக்கட்டும், தாரிக் மாலாவாக இருக்கட்டும், இது மாதிரி பல உலமாக்கள் இருக்காங்க, பல மாணவர்கள் இருக்கிறாங்க, மாணவிகள் இருக்கிறாங்க. நம்ம எல்லாம் ஒரு கல்வி குடும்பத்தை சேர்ந்தவங்க. அல்லாஹ்வோட அருளை கொண்டு இந்த மதரசா சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். நான் இந்த மதரசாவுக்கு வந்து கிட்டத்தட்ட நானே மக இங்கே தான் இருக்காங்க, இங்கே தான் மகெல்லாம் இங்கே தான் இருக்காங்க. தாரிக் உஸ்தாத் சொன்ன மாதிரி அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. கம்பத்துக்கு வருவேன், ஏதாவது ஒரு கல்யாணம், காட்சி, விசேஷம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இங்கே தேனி டிஸ்ட்ரிக், மதுரை டிஸ்ட்ரிக் போனால் சொந்த பந்துகள் இருக்கனால ஏதாவது ப்ரோக்ராம் நடந்துக்கிட்டே இருக்கும். அடிக்கடி வருவேன், மோலாட்டா ஃபோனில் பேசுவேன். ஆனால் இங்கே வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப குறைவு. இன்றைக்கி அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எனக்கும் எங்கள் மச்சானுக்கு எல்லாரும் கொடுத்துருக்குறான். அல்ஹம்துலில்லாஹ். அவங்க சந்திக்கூட பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். அதுக்கு அல்லாஹ்க்கு நன்றி சொல்லிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் எங்கே இருந்தாலுமே அத்தாயி கல்விக்குள்ள மதரசா அத்தனை மதரசாவுக்கும், உஸ்தாதுமார்களுக்கும், அவங்க குடும்பத்துக்கும், நிசார் மோலாவுக்கும், அவங்க குடும்பத்துக்கும் துவா செஞ்சுட்டே இருப்பேன். அது என்னுடைய பழக்கம். என் கையேந்தினாவே நம்ம குடும்பம், நம்மளுடைய மதரசா, நம்மளுடைய நிர்வாகத்துக்கு துவா கேட்டுட்டு தான் கை இறங்கும். அப்படி ஒரு பழக்கம் எனக்கு அல்லாஹ் கொடுத்துட்டான். அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு கிடைச்ச மாஷால்லா தாரிக் மோலா வந்து பார்க்க ரொம்ப எளிமையாகவும் சாதாரணமாக இருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அவங்களுடைய பயான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு கருத்துக்களும் அற்புதமான கருத்துக்களை அழகாக அந்த சம்பவ இடத்துக்கே கொண்டு போயிடுவாங்க. அது எல்லாருக்கும் அந்த திறமை வராது. எத்தனை பேர் பயன் பண்ணுவாங்க, அந்த சம்பவத்தை அப்படி முன்னிறுத்துறது வந்து ஒரு சிலருக்கு தான் அந்த ஆற்றலை கொடுத்துருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். தன்னை சுருக்கி கொண்டு இந்த மதரசால அவங்க இருந்தாலும் அல்லாஹ் அவங்களுக்கு விசாலமான ஒரு இல்மை கொடுத்துருக்கான். இன்ஷா அல்லாஹ் அந்த இல்மு உலகம் ஃபுல்லாக சென்றடைய அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன். அதேமாரி மாணவ செல்வங்கள் உடைய திறனை நான் இப்போ பார்த்தேன். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அந்த குர்ஆன் கிராத் ஓதுனது, சலாம் பைத்து ஓதுனது, அரபியில் அவங்க பேசிக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தையும், ஒரு நான் ஆக்சுவலாக என்ன பேசணும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா நம்ம வந்து பேச்சாளர் கிடையாது, அது உஸ்தாதுக்கு தெரியும், பேச்சாளர் கிடையாது. இருந்தாலும் அல்லாஹ் உள்ளத்தில் என்ன போகிறோன்னு அதை பேசிடுவேன். இதுதான் என்னுடைய ஒரு ஹேபிட்டு. இங்கே பிள்ளைங்க உங்களெல்லாம் பார்த்த உடனே அல்லாஹ் உள்ளத்தில் பேசணுன்ற ஒரு ஆவலை எனக்கு தூண்ட மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, நம்ம தாஹிர் மோலாவுடைய பயான் வந்து என்னை ரொம்ப ஈர்த்துருச்சு. மாஷா அல்லாஹ். ஒரு 4வது ஜும்ராலே இந்த பிள்ளை மாஷா அல்லாஹ் இந்த அளவுக்கு இல்முல் அல்லாஹ் பறக்க செஞ்சுருக்கான போது, அவங்க முடித்து வெளியே வரும்போது இன்ஷா அல்லாஹ் அந்த உலகமே அவங்களுடைய பேச்சு கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அவங்க இல்முல் அல்லாஹ் பறக்க செய்வானாக. ஆமீன்.
அதே மாதிரி எல்லா பிள்ளைகளுக்குமே அவங்களுடைய படிப்பில், இல்மில், நாலேஜில் எல்லாத்துலேயும் அல்லாஹ் பறக்கச் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா உருப்பான சோத்துக்கு ஒரு சோறு தான் பதம்னு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ உங்கள் அத்தனை பேருடைய பேச்சுக்களும் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு இல்லை. அது ஒரு சிலருடைய டேலண்ட்டை நம்ம பார்த்தோம். மாஷா அல்லாஹ் ரொம்ப நல்லா இருக்குது. தாரிக் மாலாவுடைய ட்ரைனிங், அவங்களுடைய உஸ்தாதுக்கு பணிஞ்சு போகிறது, இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அதனால் உங்களுக்கு தாரிக் மாலா கிடச்சது அல்லாஹ் கொடுத்த பெரிய கிஃப்ட்டு தான். அல்ஹம்துலில்லாஹ். கொஞ்சம் பார்க்க தான் கொஞ்சம் கடுமையாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப ஒரு எளிமையான ஒரு சிந்தனை. எல்லாரையும் அணைச்சி கொண்டு போகணும், எல்லாரையும் வந்து ஒரு தரமாக உருவாக்கணுன்றதுக்காக தான் கொஞ்சம் கடுமையாக இருப்பாங்க. ஏன்னா எனக்கு கூட நிறையா பேர் சொல்லுவாங்க மாணவர்கள், உஸ்தாத் ரொம்ப கடுமையாக லீவ் தர மாட்டுறாங்க, ரொம்ப கடுமையாக இருக்காங்க. கம்ப்ளைண்ட் வரதான் செய்யும். லீவ் தர மாட்டேங்கிறாங்க, எல்லாமே ஓகே. லீவு கொடுத்தா உங்களுக்கு படிப்பில் பாதிக்குன்றதுக்காக தரமாட்டாங்களே தவிர அவங்களுக்கு அதில் எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது. அதனால் அவங்களுக்கு கட்டுப்பட்டு இன்ஷால்லா நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு புடம்போட தங்கமாக அவங்கள அல்லாவோட கிருபை கொண்டு உருவாக்கிடுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். புதுசாக வந்த மாணவர்களை சொல்லிக்கிறேன், என்னடா இது நம்ம ஜாலியாக வீட்டில் விளாண்டுக்கிட்டு இருந்தோம், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து நம்மளை கொண்டு போய் ஒரு மாதத்தில் அடைச்சிட்டாங்களே அப்படின்னு நீங்கள் எப்போயுமே விளங்கிடாதீங்க. அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான சூழலில் வச்சுருக்கிறாங்க. அவங்க பெற்றோர் கொண்டு வந்து தரமான ஒரு மதரசாலை கொடுத்துருக்குறாங்க. இங்கே முழுக்க மதரசாலை நம்ம தொழுகிறோம், வணங்குறோம், குரான் ஓதுகிறோம், குரான் தப்சீர் பண்ணுறோம், ஹதீஸ் படிக்கிறோம். முழுக்க அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில், மலக்குமாருடைய ஒரு பாதுகாப்பில் நீங்கள் எல்லாம் இருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதனால் அது சந்தோஷம்தான் பண்ணணும் தவிர கொஞ்சம் கூட அதுக்கு சங்கடப்படக்கூடாது. இங்கே நம்ம வந்தது எந்த நோக்கத்துக்கு வந்திருக்கிறோம்? ஆலிமாயிட்டு தான் போகணும். அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா அல்லாஹ் ஆலிமை நேசிக்கிறான், விரும்புகிறான். அவன் முத சொன்ன வார்த்தையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவீராக. அப்புறம் இல்மு அந்த அல்லாஹ் எந்த அளவுக்கு நேசித்தா முதல் வார்த்தையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசின வார்த்தை மலக்கு அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா ஓதுவீராக, முதல் வார்த்தை. அப்போ இல்முக்கு எந்த அளவுக்கு முக்கியம். அதேமாதிரி கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீனான்றது சவுதியிலேருந்து ரொம்ப தூரம். நீங்கள் சீனா சென்றாவது ஒரு கல்வி கற்றுக்கணும், நீங்கள் போய் கற்றுக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கல்விக்கு நபிகள்லாம் எந்த அளவு ஸல்லல்லாஹு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் இப்போ ஊர்கள் வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கும், பெரிய தூரங்கள் கிடையாது. காலைல ஏறினா போயிடலாம், இல்லை ஒரு 2 மணி நேரம் 3 நேரத்தில் பயணம் செஞ்சலாம், பெரிய விஷயம் கிடையாது. அத்தாம்மா வந்து பார்க்க முடியும். அதனால் நீங்கள் எந்த கவலையும் பட வேணாம். எல்லா நிலையிலும் அல்லாஹ் அவங்க கூட இருக்கிறான். அல்லாஹ் எல்லாம் லேசாகுவான். நல்லபடியாக நீங்கள் ஃப்ரீயாக படித்து ஆலிமாயிட்டு நீங்கள் சமுதாயத்துக்கு ஒரு பயனுள்ள ஒரு ஆலிமா வரணுன்றது தான் எங்கள் அத்தாயி கல்வி குடும்பத்தோட நோக்கம். அல்ஹம்துலில்லாஹ். ஓகேவா? அதே மாதிரி மச்சான் பேசுனாங்க. அல்ஹம்துலில்லாஹ். பேச மாட்டேன் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பேசுகிறதுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயங்களை வந்து நம்ம இவ்வளோ ஒரு ஞானத்தை வந்து அவங்க உள்ளே வச்சுருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா இப்போ அவங்க சொன்ன விஷயம் சொன்ன உடனே எனக்கு சில ஞாபகம் வருது. நம்ம ஒரு வயது முதிர்ந்த ஒரு நட்பு எனக்கும் மச்சானுக்கும் ஒருத்தவங்கள்ட்ட வச்சுருந்தோம். அவங்க வஃபாத் ஆகிட்டாங்க. 85 வயசு இருக்கும். அவங்ககிட்ட நிறையா நாங்கள் வந்து ஆர்குமெண்ட் பண்ணுவோம், அல்லாஹ்வை பற்றி, ரசூலை பற்றி. ஏன்னா சில பேர் நெருங்கவே முடியாதுலாம் சொல்லுவாங்கள்ல, அப்படிலாம் நாங்கள் ஃப்ரீயாக பேசுவோம். அப்போ பேசும்போது அவங்கள்ட்ட இந்த விஷயத்தை கேட்கும்போது எனக்கு கிட்டத்தட்ட இந்த ஒரு விஷயத்தை கேட்டு எனக்கு சில நாட்கள் வந்து எந்த அளவுக்கு சொல்லுவோம், அல்லாஹ்ட்ட ரொம்ப நெருக்கமான மாதிரி ஒரு ஃபீல் இருந்தேன். துனியாட்ட யார்ட்டையுமே பேச மாட்டேன். இப்போ அல்லாஹ் இப்படிலாம் நேசிச்சிருக்காங்களா அப்படின்ட்டு அந்தளவுக்கு ஒரு உணர்வு ரீதியாக நான் அந்த சப்ஜெக்டை வழங்கினேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்க சொல்லி கேட்கும்போது எனக்கு அந்த நினைவுலாம் வந்துடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ எல்லாத்துக்கும் மேலே அல்லாஹ் பெரியவன். அல்லாவை நம்ம நெருங்கணும், அல்லாவோட பொருத்தம் கிடைக்கணும். இதுதான் வாழ்க்கை. அதுக்கு நம்ம செய்யக்கூடிய ரொம்ப பேசிக்கான விஷயம் பொய்யை விட்டுணும். பொய் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. எப்படி சொன்னாக்கா, சொல்லால், செயலால், எண்ணத்தால் பொய் இருக்கக்கூடாது. எல்லா ஒரு ஷிர்கு, குஃப்ரு எல்லாத்துக்கும் பாருங்கள் பேசிக் பொய்யாக தான் இருக்கும். இல்லாததை இருக்கின்றது ஷிர்கு, இருக்கிறத இல்லைங்கிறது குஃப்ரு, இருக்கிறத இருக்கின்றது தஹ்வீத். அப்போ உண்மைனா உண்மை வேறு, அல்லாஹ் வேறு இல்லை. உண்மைனாவே அல்லாஹ் தான். அப்போ நம்ம பொய் அங்கே சொல்கிறோம் அப்படின்னா அல்லாஹ்வோட உதவி ஆட்டோமேட்டிக்காக வராது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இன்றைக்கி போய் நடைமுறையாயிருச்சு. எங்கே பாருங்க, இந்த வந்துக்கிட்டு இருக்கேன், நம்ம உட்காந்துருப்போம். எங்கே பாருங்க, இந்த பக்கத்தில் இருக்கேன், இந்த வந்துடுறேன். எதுவாக இருந்தாலும் உண்மையை சொல்லுங்கள். நான் வர கொஞ்சம் தாமதமாகும், நான் இந்த இடத்துல இருக்கேன், இதை நம்ம சொல்லலாம். நம்ம மைண்டில் எப்படி கொண்டு வந்துட்டோம் பொய்யை,
இதெல்லாம் சின்ன சின்னது, இதெல்லாம் நம்ம சொல்லலாம், இதெல்லாம் நமக்கு அனுமதிக்கப்பட்டது. ஒரு பொய்யை நியாயப்படுத்துகிற அளவுக்கு ஷைத்தான் வந்து நமக்கு அப்படி ஒரு கட்டமைப்பை கொடுத்துட்டான். இதெல்லாம் சொல்லிக்கலாம். இப்போ நாங்கள் வியாபாரத்தில் சொல்லுவோம், இது நல்லா உழைக்கும், இது எங்கள் அசல், இதுதான் எங்கள் லாபம். இதெல்லாம் 100% பொய்ன்றது நமக்கு ஓரளவுக்கு தாரிக்கு மூலம் மாதிரி உலமாக்கிட்ட நெருங்கி பழகும் போது நமக்கு தெரியுது, இப்போ நம்ம பொய் சொல்லியிருக்கிறோம் அப்படின்ட்டு. அப்போ வியாபாரத்துக்கு நாங்கள் ஒரு கூட்டு சொல்லுவோம், வியாபாரத்துக்கு பொய் சொல்லிக்கலாம், வெளியே தான் பொய் சொல்லக்கூடாது. என்ன இருந்தாலும் பொய் தான். எப்போ நம்ம பொய் சொல்கிறோமோ அந்த தொழிலில் பரக்கத்து இருக்காது, அந்த பேச்சில் பரக்கத்து இருக்காது, அல்லாவோட உதவி வராது. அல்லாவோட உதவி வர எதுவுமே நமக்கு அது என்ன மலையளவு தங்கமானால் நமக்கு தேவை கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த உணர்வில் நம்ம இருக்கணும், பொய் சொல்லக்கூடாத ஒரு கொள்கையில் இருக்கணும். ஏன்னா பொய்யை விட்டால் என்ன கிடைக்கிது? அல்லாஹ் கிடைக்கிறான். இதை விட நமக்கு என்ன வேணும்? சமீபத்தில் நடந்த விஷயத்தை சொல்கிறேனே, நானும் என் மனைவியும் ஒரு முக்கியமான நிகழ்ச்சிக்கு போக வேண்டியிருக்குது. காரில் வர முடியாத சூழ்நிலை, எப்பயுமே காரில் தான் வருவோம். ட்ரெயினில் போடணும். ட்ரெயின்லேயும் நல்ல இப்போ ட்ரெயின் டிக்கெட் கிடைக்காதுல, வெக்கேஷன் நேரம் இல்லையா, அதனால் வந்து இருக்கிறதுலே காஸ்ட்லியான கிளாஸ் ஃபஸ்ட் கிளாஸ் தான் கிடைக்கிது. எப்போ எந்த கிளாஸ் கிடைச்சாலும் முக்கியமான கல்யாணம் போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டுக்கிட்டு அவர் என்ன பண்ணிட்டார், நம்ம மேலே ஒரு நான் சொன்னேன், என் மனைவிக்கு வந்து பேக் பெயின் பிரச்சனைலாம் இருக்குது, அவங்களால மேலே ஏறலாம் படுக்க முடியாது, ஏதாவது லோயர் தான் வேணும், எப்படியும் டிக்கெட்டு வேணும், ரெண்டுமே கண்டிஷனாக சொல்லியாச்சு. அவர் நமக்கு பழக்கமான ஒரு ஆலிம் தான், நம்ம மேலே பிரியம் உள்ளவர். அவர் என்ன பண்ணிட்டார், ரொம்ப கிடைக்காத சொன்ன உடனே ஏஜை ஒரு 10 வருஷத்துக்கு மேலே எனக்கும் என் மனைவிக்கும் கூட்டி போட்டு டிக்கெட் எடுத்துட்டார். அந்த கோட்டா இருக்கும்ல சீனியர் சிட்டிசன், அதில் போட்டு எடுத்துட்டு எனக்கு வந்ததுக்கப்புறம் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஆதார் கார்டெலாம் கேட்டாங்கன்னா அதை காட்டணும், அதை நான் அப்படி சேஞ்ச் பண்ணி அனுப்புகிறேன், அப்படி அனுப்புகிறேன். எனக்கு வந்து எல்லா பேரும் மனசில் உறுத்துது. இது ஏன் மாற்றினார், என்னை கேட்டிருக்கலாமே, கேட்டுட்டு செஞ்சுருக்கலாமே, பண்ணிட்டாரு, என்னடா பண்ணுறது என்று எனக்கு அல்லாட்ட நான் பேசிக்கிட்டே இருப்பேன். பொதுவாக எனக்கும் அல்லாவுக்கும் ஒரு சின்ன ஒரு இருந்துக்கிட்டே இருக்கும். என்னடா அதே மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது, நம்ம அடுத்தவங்களோட ஹக்கை பறிச்சிட்டோமோ, நம்மளை விட முடியாதவங்க வந்துடுவாங்க, உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க, அவங்க ஹக்கை நம்ம பறிச்சிட்ட மாதிரி ஆயிடுச்சு, என்னடா பண்ணுறதுன்னு எனக்கு அப்படியே உள்ளுக்குள்ளேயே ஃபீலிங்லேயே இருக்கேன். திடீர்னு வந்து ஒரு நாள் வந்து இங்கே கம்பத்துலேருந்து எங்கள் மக வீட்டிலேருந்து ஃபோன் வருது, இந்த மாதிரி எனக்கு 2வது பேரனுக்கு வந்து சுண்ணத்து வச்சிட்டோம் அப்படிங்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஊருக்கு கேன்சல் பண்ணி இங்கே வர்ற மாதிரி சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு. ஏற்பட்டோடனே எனக்கு சந்தோஷமாயிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ் ஏங்க அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணியாச்சு. கேன்சல் பண்ணிவிட்டு நாங்கள் ட்ராவல் பண்ணி அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு இங்கே வர்றோம். அந்த போகிற டிக்கெட்லேயும் எனக்கு அந்த பிள்ளைங்க அப்பர் அல்லாஹ் கிருபையான பாருங்கள். முதல்ல நமக்கு டிக்கெட் கிடைக்குமா, அதெல்லாம் ஒரு ஊசலாட்டம், கேன்சல் பண்ணிட்டா கிடைக்காது வைக்காது, அது எது இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் இருக்க நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். ஒரு வாய்ப்பையும் அல்லாஹ் கொடுத்தான். ஏன்னா அல்லாட்ட நம்ம வந்து திரும்பும்போது நம்ம பாவத்தை மன்னிக்கிறான், நமக்கு வழியும் காட்டுறான், அதை அப்படியே உணர்கிறோம். அப்புறம் இங்கே போனாக்கா ஃபஸ்ட் கிளாஸு டிக்கெட் 2 பேருக்கு அப்பர், அந்த பிள்ளையால் ஏற முடியாது, கனத்த உடம்பு ஏற முடியாது. என்னடா அல்லான்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அல்லாட்ட நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு நம்ம சமுதாயம் சேர்ந்த 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வர்றாங்க. அவங்க என்னையோட ஏஜ் கூடமானவங்க தான், வயசானவங்க. அவரே சொல்லிட்டார், அம்மா நீங்கள் 2 பேர் கீழே படுத்துங்க, நாங்கள் 2 பேர் மேலே படுத்துக்கிறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. மாஷா அல்லாஹ் அல்லாஹ் கிருபையால். அப்போ அவனை நம்ம நேசிக்கணும், அவனை அடையணும் நம்ம விரும்பும்போது அல்லாஹ் எந்த அளவுக்கு கிருபை செய்யலாம். நம்ம ஒரு பொய்யை விட்டோம், நம்ம செஞ்ச தப்பு உணர்ந்தோம், நமக்கு என்ன கிடைச்சது, நம்ம தேவையான தப்புவை ரப்பு கொடுத்துட்டான். இதுதான் வாழ்க்கை. பார்க்குறதுக்கு ஒரு பயம், ஒரு பொய் சொன்னால் அது போயிருமா, அது எது வேணால் போட்டு எனக்கு அல்லாஹ் கிடைச்சானா அல்ஹம்துலில்லாஹ். அதனால் சதா அல்லாவோட சிந்தனையில் இருங்க. நானும் அல்ஹம்துலில்லாஹ் உங்கள்கிட்ட நிறையா பேச எனக்கு ஆவல். ஏன்னா பசியோடு இருக்கீங்க பிள்ளைங்க பூராமல், அதையும் மனசில் வைக்கணும். நான் பேசிக்கிட்டே போனால் உங்களுக்கு பசியோடு அவங்கள உட்கார வைக்கிறது எனக்கு சங்கடமாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம மதரசாக்காக துவா செய்யுங்க, நம்ம தாரிக் மூலாக்காக துவா செய்யுங்க, ஆலா உஸ்தாதுக்காக துவா செய்யுங்க. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் எல்லாம் இந்த இடத்துல ஒரு அமைதியான சூழலில் இருக்கீங்க அப்படின்னா அல்லாவோட கிருபையில் பல பேரோட தியாகங்கள் இதில் அடங்கியிருக்கு. ஆனால் அந்த தியாகங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இப்போ இந்த இடத்த ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேனே, இவங்க தான் இந்த மாதம் ஆரம்பத்துலேருந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. நிறைய சூழலை சந்தித்தாங்க. இந்த பிரசிடென்ட் இது இறந்துடுறாங்க, இறந்ததுக்கப்புறம் குடும்ப சூழல் மாறுது. இப்போ யார் வருவா, என்ன வருவா, நம்மளை அனுப்பிச்சிடுவாங்களா? ஏன்னா சில மாணவரோடு இருக்காங்க, இவங்க தனியாக இல்லை, தனியாக இருந்தால் எங்கே வேணால் பிழைச்சிக்கலாம், மாணவரோடு மாதம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னு ஒரு சூழல். அப்போ கொரோனா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொரோனா ஸ்டார்ட் ஆகிட்டா ஊரே காலி பண்ணி அவங்க எல்லாம் போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச தெருவில் யாருக்கு வாய்ப்பு கிடையாது.
அந்த சூழல்லையும் மௌலானா வந்து இங்கேயே இருந்து மாசா விட்டு போல. மாசாலை இருக்க சாதாரணமாக தனிமையாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம். அந்த சூழ்நிலையும் இங்கேயே இருந்து அந்த கொரோனா பீரியடில் போகிறான் இருந்ததை பார்த்து அவங்களுடைய வாரிசுதார்கள் அவங்க குடும்பத்தார்கள்லாம் மௌலா மேலே நல்ல அபிப்பிராயம் வந்துருச்சு. அல்ஹம்துலில்லாஹ் பரவாயில்ல, இவங்க எந்த சூழ்நிலையும் மாசா விட்டு போகல அப்படின்ட்டு திருப்பி அவங்கள்ட்டே இந்த பொறுப்புகள்லாம் ஒப்படைச்சிட்டாங்க. நம்மளால் இப்போ இஸ்திகாமத்தா இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம சொல்லலாம். டோட்டல் நான் சொல்கிறது 40 மாதம் மேலே கிட்டத்தட்ட இயங்குது. அத்தனை மாதம் ஒரு மாதத்துக்கு ஒரு வரலாறு இருக்குது. சாதாரண விஷயம் கிடையாது. அதனால் அல்லாஹ் பெரியவன். இன்ஷா அல்லாஹ் இதை நம்ம ஒரு நியத்தாக வச்சுக்கிடுவோம். எல்லா பிள்ளைகளும் போய் நம்ம வாழ்க்கையில் சொல்லக்கூடாது. என்ன அல்ஹம்துலில்லாஹ் நியத்து வச்சுக்கலாமா? இந்த லீவு கேட்குறதா இருக்கட்டும், உஸ்தாத்ட்ட எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. உண்மையே சொல்லுங்கள், உஸ்தாத் நாங்கள் அம்மா கூட இருக்கணும், நான் ஆசைப்பட்றேன், எனக்கு 2 நாள் லீவ் கொடுங்க. இது உண்மை. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஆசையில் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருவாங்க, உஸ்தாத்ட்ட வந்து எனக்கு உடம்பு சரியில்லை இப்படிலாம் சொல்லக்கூடாது. இது சின்ன பொய் தான். அந்த பொய் வந்து கடைசியில் பெரிய இடத்துல போய் நின்றுடும். எதுவாக இருந்தாலும் ஹக்கை சொல்லுங்கள், அல்லாஹ் அவங்க உள்ளத்தில் கூட உங்களுக்கு லீவு கொடுப்பான். இது மாதிரி தான் எல்லா விஷயமும். ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்தித்ததில். எல்லா வகையான பொருத்தத்தை அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தந்தருவான்னு சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.